பிரைஸ் லார்ட், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பையன் இருந்தானா, அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருந்துச்சான். அவனுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிச்சான். அந்த ப்ராஜெக்டில் இருந்த பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் உனக்கு மறைமுகமாக சில அமௌண்ட் வந்து உனக்கு சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா, கொடுக்கப்படுகிற மெட்டீரியல் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லி பேசினாங்களாம். அப்போது இந்த பையன் அந்த ப்ராஜெக்டை குறித்து வீட்டில் போய் யோசித்துட்டு என்ன பண்ணான்னா, முடிவு சொல்லாமல் முதலாவது ஜோம் பண்ணாங்க. ஜோம்னோடனே அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஆழமாக பேசினாரா, இந்த ப்ராஜெக்ட் எடுக்காத, இதை வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் யோசிக்காமல் அந்த ப்ராஜெக்டை வேண்டான்னு சொல்லிட்டானா. வேண்டான்னு சொல்லி அவனுக்கு அதை சரின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை நிறையா பணம் அவனுக்கு கிடச்சிருக்கலாம். ஆனால் அதை அவன் நீதியாய் நியாயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனால் ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதை காட்டிலும் உண்மையை மாத்திரம் எதிர்பார்க்கிற ஒரு சில எஜமான்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு எஜமான்கள் ஒருவன் என்ன பண்ணானா, இவனை தேடி வந்து இவனுக்கு இருக்கிறதே வேல்யூ கூட உள்ள ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து முடிச்சு தர சொல்லி சொன்னானா. நம்ம வசனத்தை கூட வாசிக்கிறோம். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்றவரை முதலாவதும் அவருடைய நீதியும் நம்மை நிலைநிறுத்தும் என்று சொன்னால், உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும். May God bless you.